வணக்கம். என் தமிழ்நாடு செய்திகளை வழங்குவதற்காக நான் ராஜலட்சுமி கார்த்திக். என் தமிழ்நாடு. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். தமிழகத்தில் நிலவும் குடிநீர் தட்டுப்பாட்டை கண்டித்து பல்வேறு பகுதிகளில் பொதுமக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியல் உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர். கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள வெள்ளங்கோவில் ஊராட்சிக்கு உட்பட்ட எல்லைப்பாளையத்தில் கடந்த 6 மாத காலமாக சீரான குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என அப்பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். தங்கள் பகுதியில் குடிநீர் விநியோகம் செய்திட வலியுறுத்தி பொதுமக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஊராட்சி செயலாளர் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர் ஆகியோர் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி மறியலை கைவிட செய்தனர். இதனால் கவுந்தப்பாடி சிறுவலூர் பிரதான இணைப்பு சாலையில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. எல்லப்பாளையத்தில் தண்ணி 6 மாதம் ஆச்சு. எங்கே கிடைக்கிற தண்ணியை வச்சு தான் நாங்கள் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம். வாரத்தில் ஒரு நாள் தான் தண்ணி வருது. ஒரு வீட்டுக்கு 2 குடம் தான். அந்த 2 குடம் தண்ணி வச்சு நாங்கள் என்ன தான் பண்ண முடியும்? அப்போ காசு இருக்கிறவங்க வண்டியிலேயே அங்கேயும் இங்கேயும் பிடிச்சிக்கிறாங்க தண்ணி. நாங்கள் இல்லாதவங்க நாங்கள் எங்கே போகிறது தண்ணிக்கு? அதுக்காக நாங்கள் ரோட்டில் நின்று மறியல் பண்ணிட்டு எங்களுக்கு தண்ணிக்கு தீர்வு கிடைக்காம வரைக்கும் நாங்கள் இங்கேருந்து நகர மாட்டோம். விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி 6வது வார்டு வாய்க்கால் பகுதியில் கடந்த 2 மாதங்களாக சரிவர குடிநீர் வழங்கவில்லை என அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்தனர். இதனையடுத்து காந்தி சாலையில் காலி குடங்களுடன் அவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த காவல் துணை கண்காணிப்பாளர் வீரமராஜ் மறியலில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கணபதிபாளையம் ஊராட்சிக்கு உட்பட்ட கவுண்டம்பாளையப்புதூர், மாதேஸ்வரன் நகர், கணபதிபாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 2 மாத காலத்திற்கும் மேலாக சீராக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என கூறப்படுகிறது. குடிநீர் தேவைக்காக லாரிகள் மூலம் தண்ணீரை விலை கொடுத்து வாங்கி பயன்படுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதனையடுத்து திருப்பூர் பொங்கலூர் சாலையில் காலி குடங்களுடன் மக்கள் மறியல் செய்தனர். 2 நாளில் குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும் என அரசு அதிகாரிகள் அளித்த உறுதிமொழியை ஏற்று பொதுமக்கள் கலைந்து சென்றனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே இந்திரா நகர் மற்றும் பச்சை காலனி பகுதி மக்கள் குடிநீர் கேட்டு செண்பகத்தோப்பு சாலையில் திடீர் மறியலில் ஈடுபட்டனர். தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை குழந்தைகள் பிரிவில் அனுமதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தடுப்பூசி போடப்பட்டதில் தவறான மருந்து செலுத்தப்பட்டதாக புகார் எடுத்துள்ளது. குழந்தைகள் சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ள 2 குழந்தைகளுக்கு தடுப்பூசி போடப்பட்டதில் ஒவ்வாமை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து உடல் நடுக்கம் மற்றும் மூக்கில் ரத்தம் வழிந்ததால் உடனடியாக குழந்தைகளை தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டனர். குழந்தைகளுக்கு தடுப்பூசி போடப்பட்டதில் தவறான மருந்து செலுத்தப்பட்டதாக புகார் எழுந்துள்ளது. ஊசி போட்டாங்க. போட்டதுல நல்லா தான் இருந்தா பிள்ளை. கொஞ்ச நேரத்தில் அப்படியே ஒரு மாதிரி துடிச்சிட்டா. துடிக்கவும் எங்களுக்கு ரொம்ப பயமாயி போச்சு. எல்லா குழந்தைகளுமே, எங்க குழந்தையும் இல்லை, அந்த வார்டில் இருக்க எல்லா குழந்தைகளுமே 40 பிள்ளைகளுமே ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. என்னன்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்களுக்குள்ளேயே பேசிக்காங்க. என்னங்கிறத எங்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறாங்க. காலையில ஊசி போட்டாங்க. ஊசி போட்டதுல இருந்து ஒரு அரை மணி நேரத்திலேயே பிள்ளை அப்படியே துடியா துடிச்சிருச்சு. என்னன்னு பார்க்கும்போது கைகால அடுக்கமாகி போச்சு. அவள் விரைச்சிருச்சு. உடனே டாக்டருக்கு சொன்னோம். அவங்க சொன்னா 2 மருந்து போட்டாங்க, 3 மருந்து போட்டாங்க. ஓரளவுக்கு சரியா இருக்கு, சுமாரா இருக்கு. ஆனா அதே மாதிரி கிட்டத்தட்ட 40 பிள்ளை 50 பிள்ளை இருக்கு. அதே மாதிரி வந்துருச்சு. ஒரு பிள்ளைகளா கைகால் விரைச்சிருச்சு. விரைச்சு அந்த உள்ள போய் ஐசியூல வச்சு பாத்துக்கிட்டு இருக்காங்க. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய தேனி அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வர் திருநாவுக்கரசு, சில குழந்தைகளுக்கு தொடர் நோய் எதிர்ப்பு ஊசி போடப்பட்டதால் உடல் நடுக்கம் ஏற்பட்டதாகவும் அவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்கப்படுவதாகவும் தெரிவித்தார். காய்ச்சலுக்காக உள்நோயாளியாக சேர்க்கப்பட்டிருக்கார்கள். அவர்களுக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. சில குழந்தைகளுக்கு இன்று தொடர்ச்சியாக ஊசி போட்டுட்டு இருக்கும்போது அந்த தொடர் ஊசி, அதாவது நோய் எதிர்க்கிறதுக்காக ஊசியும் வயிற்று வலிக்காமல் இருக்கிற ஊசியை போடும்போது சில பேர்த்துக்கு நடுக்கம் ஏற்பட்டது. அதுக்காக மாற்று ஏற்பாடுகளும் அந்த நடுக்கத்தை குறைக்கிறதுக்காகவும் ட்ரீட்மெண்ட் கிடைத்திருக்கிறது. மற்றவிட எந்தவித அசம்பாவிதமும் நடக்கவில்லை. பெருந்துறை அருகே வீட்டின் பூட்டை உடைத்து 35 சவரம் நகைகள் மற்றும் 50,000 ரூபாய் ரொக்கத்தை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர்.
பெருந்துறையை அடுத்துள்ள சுள்ளிப்பாளையம் பகுதியில் உள்ள அன்னை கார்டன் பகுதியில் குடும்பத்துடன் வசித்து வருபவர் சுந்தரமூர்த்தி. கவுந்தப்பாடியில் டயர் விற்பனை தொழில் செய்து வரும் இவர் கடந்த 4ஆம் தேதி குடும்பத்துடன் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் உள்ள குடும்ப குலதெய்வம் கோவில் கும்பாபிஷேகம் விழாவிற்கு சென்றுவிட்டு காலையில் பெருந்துறையில் உள்ள தனது வீட்டிற்கு திரும்பினார். வீட்டின் முன்பக்க கதவுகள் உடைக்கப்பட்டு இருந்ததை பார்த்த சுந்தரமூர்த்தி வீட்டின் உள்ளே சென்று பார்த்தபோது வீட்டின் பீரோவில் இருந்த 35 சவரம் நகையும் 50,000 ரொக்க பணமும் கொள்ளை போனது தெரிய வந்தது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த பெருந்துறை காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குலதெய்வம் கோயிலுக்கெல்லாம் அறந்தாங்கி போயிருந்தாங்க. கோயில் கும்பாபிஷேகத்துக்காக போயிட்டு நைட்டு வந்திருக்கிறாங்க. நைட்டு விடிகால் 4 மணிக்கு வந்திருக்காங்க. வந்து பார்க்கும்போது வீடெல்லாம் உடச்சி போட்டு வீட்டிலேருந்து ஒரு 35 பவுனுங்க, 50,000 பணம் இதெல்லாம் வந்து திருடு போயிடுச்சுங்க. சென்னையை அடுத்த ஊரப்பாக்கத்தில் அடுக்குமாடி குடியிருப்பில் கட்சி அலுவலகம் திறக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு உட்பட்ட ஊரப்பாக்கத்தில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் இந்து மக்கள் கட்சி அலுவலகம் திறக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் அக்கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் மற்றும் மாநில பொதுச் செயலாளர் ராம ரவிக்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அங்கு குடியிருக்கும் மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். நன்றாக சிறப்பாக பணியாற்றி ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் மேலும் கட்சி அலுவலகம் என்ற பெயரில் சிலர் குடித்துவிட்டு தொந்தரவு செய்து வருவதாகவும் அந்த குடியிருப்பு வாசிகள் புகார் தெரிவித்துள்ளனர். ஒரு கட்சி ஆபீஸ்ல 10 பேர் டெவலப் பண்றதுக்கு 10 பேர் வருவாங்க போவாங்க. எல்லாம் வந்த பிறகு நீங்க வராதீங்க நாங்க சொல்ல முடியுமா? கேட்டா அவங்க ஏனா நான் அப்படியே விடுவேன் அப்படிங்கறாங்க. இது எப்படி சார் இந்த இடத்துல ஒரு மாதிரி பண்ணனா அவரு? இது முன்னாடி என்ன பண்ணிருந்தாங்க இந்த இடத்துல எது தண்ணி அடிச்சிட்டு ஒரே 10 மணிக்கு 11 மணிக்கு 12 மணிக்கு வருவானுங்க. ஒவ்வொருத்தரும் இங்க பாத்தீங்கன்னா ஒரு விட்டது பாத்தீங்கன்னா 2 பேர்னு அவர் சொன்னார். ரெண்டுலுக்கு பாத்தீங்கன்னா டெய்லி 10 பேர் 5 பேர் இருப்பானுங்க. மாத்தி இருப்பானுங்க. அப்படியே இங்கேயே குடிச்சிட்டு பீர் பாட்டில் பிரியாணி போட்டில் எல்லாத்தையும் தூக்கி போட்டு போவானுங்க. யாரை உட்காந்து கிளீன் பண்றது? அவங்கள ஒண்ணுமே கேட்க முடியாது. சிரிச்சுக்கிட்டு போயிட்டோம். இந்த இடத்துல இப்ப நாங்க அந்த இடத்துல தான் துணி துவைக்கணும், சாமான் தைக்கணும். எப்படி பண்றது? நாங்க வீட்டுக்கு இஎம்ஐ கட்டிட்டு நான் வீட்டை விட்டு காலி பண்ண போவா? எனக்கும் எங்க வீட்டுக்காருக்கும் ஏதாவது என் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை அவங்க தான் சார் காரணம். ராமேஸ்வரத்தில் அப்துல் கலாம் நினைவிடத்தையொட்டி செய்யப்பட்டிருந்த ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டன. குடியரசு முன்னாள் தலைவர் அப்துல் கலாமின் 2ஆம் ஆண்டு நினைவு நாள் ஜூலை 27ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது. இதனையடுத்து ராமேஸ்வரம் பேக்கரும்பில் கட்டப்பட்டுள்ள கலாம் மணிமண்டபத்தை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைக்க உள்ளதாக அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது. இதனையடுத்து விழா ஏற்பாடுகளை வருவாய்த்துறை உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் தொடங்கியுள்ளனர். முதற்கட்டமாக கலாம் நினைவிடத்தை ஒட்டியுள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணி துவக்கியுள்ளனர். இதற்கு ஒத்துழைப்பு அளிக்கும் வகையில் சாலையோர சிறு வியாபாரிகள் தங்கள் கடைகள் மற்றும் குடிசைகளை அவர்களாகவே அகற்றினர். எனினும் கலாம் மணிமண்டப கட்டுமான பணிகள் நிறைவடைய சில நாட்கள் ஆகும் என்பதால் அதிகாரிகள் கெடுபிடி காட்டுவதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் எனவும் ஆக்கிரமிப்புகளை அகற்ற அவகாசம் அளிக்க வேண்டும் என ஒரு சில வியாபாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாங்கள் இந்த பகுதியில் கலாம் சாரை அடக்கம் பண்ணும்போது சின்ன சின்ன கடைகளை வச்சு இளநீ வியாபாரம் சின்ன சின்ன வியாபாரங்களை வச்சு குறைச்சிக்கிட்டு இருந்தோம். நேற்றைய தினம் அது அந்த வெயில் தாக்காமல் இருந்ததுனால அங்கே சின்ன தட்டி இதுகளை போட்டு இந்த பகுதியில் வச்சு துணிக்கிருந்தோம். ஒரு சில இடங்களில் கொஞ்சம் ஏதாவது துணிக்க வச்சுருந்தோம். ஆனால் அதிகாரிகள் நேற்றைய தினம் எந்த இது இல்லாமல் உடனடியாக அகற்றணும், இல்லாட ஜேசிபி வச்சு அப்புறப்படுத்த போகிறோம் அப்படி இப்படின்னு சொல்லி மிரட்டினாங்க. நாங்கள் எவ்வளவோ சொல்லி கேட்கல. கடைசியில் ஒரு சில வரன்முறைகளை நாங்கள் எங்கள் கிராம சார்பாக எடுத்து சொன்னதுக்கப்புறம் ஒரு நாள் அவகாசம் கேட்டாங்க. அந்த அவகாசம் பிரகாரம் இன்றைக்கி நாங்கள் அப்புறப்படுத்தி முடிச்சிருக்கோம். மணப்பாறை அருகே 4 கிராமங்களுக்கு செல்லும் சாலையில் திடீரென பள்ளம் ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்கள் சிரமமடைந்துள்ளனர். திருச்சி மாவட்டம் கட்டக்காம்பட்டிக்கு செல்லும் சாலையில் ரயில்வே கேட் அருகே விரிவாக்க பணிகள் நடைபெற்று வருகிறது. அப்போது திடீரென சுமார் 3 அடி ஆழத்திற்கு பள்ளம் தோன்றியதால் அவ்வழியாக செல்லக்கூடிய சீத்தப்பட்டி, கண்ணூத்து, கரையாம்பட்டி உள்ளிட்ட கிராம மக்கள் சிரமமடைந்துள்ளனர். பள்ளி வாகனம் ஊருக்குள் செல்லாததால் மாணவர்கள் பள்ளிக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஓஎன்ஜிசிக்கு எதிர்ப்பு தெரிவித்து திருநெல்வேலியில் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற நாம் தமிழர் கட்சியினரை காவல்துறையினர் கைது செய்தனர். தமிழகத்தில் ஓஎன்ஜிசி நிறுவனம் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. இதற்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர்.
இந்நிலையில் மத்திய மாநில அரசுகளை கண்டித்தும் கதிராமங்கலத்தில் கைது செய்யப்பட்ட விவசாயிகளை விடுவிக்க வலியுறுத்தியும் நெல்லையில் நாம் தமிழர் கட்சியினர் ரயில் மறியலில் ஈடுபட்டனர். அப்போது திருச்செந்தூர் ரயிலை மறிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். ஆலங்குடி அருகே பெரிய அய்யனார் கோவில் திருவிழாவையொட்டி நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் 1000க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அடுத்த வாரப்பூரில் உள்ள பெரிய அய்யனார் மற்றும் கருப்பர் கோவில் திருவிழாவையொட்டி நடத்தப்பட்ட ஜல்லிக்கட்டு போட்டியை பொறுப்பு கோட்டாட்சியர் ஜெயபாரதி தொடங்கி வைத்தார். இப்போட்டியில் திருச்சி, சிவகங்கை, மானாமதுரை, மணப்பாறை, தஞ்சாவூர் உட்பட பல்வேறு பகுதிகளில் இருந்து 1200 காளைகள் பங்கேற்றன. வாடிவாசல் வழியாக சீறி பாய்ந்த காளைகளை அடக்கிய வீரர்களுக்கும் பிடிபடாமல் ஓடிய காளைகளின் உரிமையாளர்களுக்கும் வெள்ளிக்காசு, கட்டில், பீரோ, குத்துவிளக்கு போன்ற பரிசுகள் வழங்கப்பட்டன. காளைகள் முட்டி தள்ளியதில் 40க்கும் மேற்பட்ட வீரர்கள் காயமடைந்தனர். காரைக்காலில் பிரசித்தி பெற்ற சுந்தரம்பாள் சோமநாதர் கோவில் மாங்கனி திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். காரைக்காலில் உள்ள சுந்தரம்பாள் சோமநாதர் கோவில் பிரசித்தி பெற்றது. இங்கு ஆண்டுதோறும் மாங்கனி வீசும் திருவிழா நடைபெறுவது வழக்கம். இந்த கோவிலில் வேண்டிக் கொண்டால் வேண்டுதல் நிறைவேறும் என்பது ஐதீகம். இதனையடுத்து மாங்கனி திருவிழாவில் பல்வேறு ஊர்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். முக்கிய நிகழ்ச்சியான மாங்கனி திருவிழா இன்று காலை நடைபெற்றது. அப்போது பக்தர்கள் தங்கள் வீடுகளில் இருந்து மாம்பழங்களை வீசி எறிந்தனர். விழாவையொட்டி ஆயிரக்கணக்கானோர் குவிந்துள்ளதால் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மாங்கனிங்க வந்து பிடிச்சிருக்கேங்க. எல்லா வேண்டுதலுமே எனக்கு நிறைவேறி இருக்குங்க. அதே மாதிரி எல்லாருக்குமே நிறைவேறி இருக்கு. சிவனே வந்து நேரில் கொடுக்கறதுனால இங்கே வந்து வர்றவங்களுக்கு எல்லா பாக்கியமும் கரெக்டாக நடக்குது. எல்லாமே ஸ்ரீ வைகுண்டம் அருகே சாத்தான்குளம் சுற்றுவட்டார பகுதிகளில் காய்ந்து கிடக்கும் 30,000க்கும் மேற்பட்ட பனைமரங்களால் அதை நம்பி வாழ்ந்து வரும் தொழிலாளர்கள் வேதனையடைந்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள சுமார் 30,000க்கும் மேற்பட்ட கற்பக விருட்சமான பனைமரங்கள் கருகி சாய்ந்துள்ளன. இதனால் இப்பகுதியில் பதநீர், கருப்பட்டி தயாரித்து வரும் தொழிலாளர்கள் வேதனையடைந்துள்ளனர். இதனையடுத்து பனையேறும் தொழிலாளர்கள் பிழைப்பு தேடி வெளியூர்களுக்கு செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. ஜிஎஸ்டியில் ஜவுளி ரகங்களுக்கு முழு வரி விலக்கு அளிக்க வலியுறுத்தி ஈரோட்டில் 3வது நாளாக வணிகர்கள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஒருங்கிணைந்த ஜவுளி சார்ந்த அமைப்புகள் உட்பட 26 அமைப்புகள் நடத்தி வரும் இப்போராட்டத்திற்கு ஆதரவாக 3000க்கும் மேற்பட்ட கடைகள் அடைத்துள்ளனர். மேலும் 5000க்கும் மேற்பட்ட வணிகர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் பங்கேற்றுள்ளனர். இந்த கடையடைப்பு போராட்டத்தினால் 30 கோடி ரூபாய் வர்த்தக இழப்பு ஏற்பட்டு உள்ளதாக வணிகர்கள் தெரிவித்தனர். ஜிஎஸ்டி வரியை கண்டித்து எடப்பாடியில் ஜவுளி உற்பத்தியாளர்கள் வேலை நிறுத்தத்தை போராட்டத்தை தொடங்கியுள்ளதால் தொழிலாளர்கள் வேலையின்றி பெரும் பாதிப்புக்குள்ளாகினர். சேலம் மாவட்டம் எடப்பாடியில் விவசாயத்திற்கு அடுத்தபடியாக விசைத்தறி ஜவுளி தொழில் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இதனை நம்பி 50,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் உள்ளனர். இதனிடையே மத்திய அரசின் ஜிஎஸ்டி வரியால் பாதிப்பு ஏற்படுவதாக கூறி ஜவுளி உற்பத்தியாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். இதனால் இத்தொழிலை நம்பியுள்ள தொழிலாளர்கள் வேலையின்றி தவித்து வருகின்றனர். மத்திய மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வரியை குறைக்க வேண்டும் என விசைத்தறி ஜவுளி உற்பத்தியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எடப்பாடியில் 3 வாரமாக வேலை நிறுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வேலை நிறுத்தத்திற்கு அடுத்தபடியாக இன்று அனைத்து உற்பத்தியாளர் சங்கத்தின் சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று இருக்கிறது. இந்த உண்ணாவிரத போராட்டம் முடிவுற்ற பின்பு நாளை மறுநாள் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து எங்களுடைய கோரிக்கையை வைத்து எடப்பாடியில் இருக்கக்கூடிய துண்டு ரகங்களுக்கு, சிறு குறு உற்பத்தி ரகங்களுக்கு வரி விலக்கு கொடுக்க வேண்டும் என்று கோரி அவரிடம் மனு கொடுத்து
ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள டாஸ்மாக் கடையை அகற்றக் கோரி பாடையில் உருவ பொம்மையை வைத்து பெண்கள் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள வத்ரா இருப்பு என்ற பகுதியில் டாஸ்மாக் கடை செயல்பட்டு வருகிறது. இந்த கடையை அகற்றக் கோரி பொதுமக்கள் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக அப்பகுதி பெண்கள் பாடையில் உருவ பொம்மையை எடுத்து சென்று வருவாய்த்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். பின்னர் சாலையில் உருவ பொம்மையை வைத்து ஒப்பாரி வைத்து நூதன போராட்டம் மேற்கொண்டனர். பொம்பளை வேலை பார்த்துட்டு வந்து வீட்டுல பிள்ளைய குட்டியெல்லாம் காப்பாத்துறோம். எங்களுக்கு நிம்மதி அந்த வேலை பார்த்துட்டு வந்து கூட எங்களை நிம்மதியை சாப்பிட விட மாட்டேங்கிறா. வீட்டுல ஆம்பளைய குடிச்சு போட்டு வந்து அந்த கொத்த வேலை பார்த்த வீட்டுல ஒரு 200 ரூபாய் நாங்க தெரியாம ஒழிச்சு வச்சாலும் அதை எடுத்து போய் குடிச்சு. அம்பத்தூர் அருகே கணவன் தலையில் கல்லை போட்டு கொன்றுவிட்டு மனைவி காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளார். சென்னை அம்பத்தூர் அருகே உள்ள திருமுல்லை வாயில் பகுதியைச் சேர்ந்தவர் ராஜேந்திரன். ஆட்டோ ஓட்டுநரான இவர் முதல் மனைவி பிரிந்து சென்று விட்டதால் யுவராணி என்ற பெண்ணை 2வது திருமணம் செய்து வாழ்ந்து வந்துள்ளார். குடிப்பழக்கம் கொண்ட அவர் நேற்று இரவு குடித்துவிட்டு யுவராணியை கடுமையாக தாக்கியதாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த யுவராணி ராஜேந்திரன் தூங்கிக் கொண்டிருந்த போது அவர் தலையில் கல்லை போட்டு கொலை செய்துள்ளார். பின்னர் கொடுங்கையூர் காவல் நிலையத்தில் யுவராணி சரணடைந்துள்ளார். இதையடுத்து ராஜேந்திரன் உடலை மீட்ட போலீசார் குடும்ப பிரச்சனையால் கொலை நடந்ததா அல்லது வேறு பிரச்சனை காரணமா என விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவாரூர் அருகே இருசக்கர வாகன விபத்தில் மாணவர்கள் 2 சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். நாகை மாவட்டம் சீனிவாசபுரத்தை சேர்ந்த அருண் பரதன் ஆகியோர் பேரளம் அடுத்து அண்டக்குடியில் உள்ள நண்பர் அபிஷேக் வீட்டிற்கு சென்றுள்ளனர். மூவரும் மயிலாடுதுறை நோக்கி இருசக்கர வாகனத்தில் வந்துள்ளனர். கடுவங்குடி அருகே எதிர்பாரா விதமாக எதிரே வந்த இருசக்கர வாகனம் மீது மோதி விபத்து ஏற்பட்டது. இதில் சம்பவ இடத்திலேயே பரதன் உயிரிழந்தார். மேலும் பின்னால் வந்த டிராக்டரில் சிக்கி அருண் பலியானார். காயமடைந்த அபிஷேக், சுவாமிநாதன் ஆகியோர் திருவாரூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். காயமடைந்த அருண், பரதன் உறவினர்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து டிராக்டர் ஓட்டுநரை போலீசார் கைது செய்தனர். தமிழக அரசு விவசாயிகள் மற்றும் விசைத்தறியாளர்களுக்கு எதிராக செயல்படுகிறது என கொங்குநாடு மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் குற்றம் சாட்டியுள்ளார். ராசிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அனைத்து விவசாயிகளுக்கும் கூட்டுறவு கடன்களை தமிழக அரசு தள்ளுபடி செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார். அனைத்து விவசாயிகளுக்கும் கூட்டுறவு கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும். சிறு விவசாயி பெரு விவசாயி என்று வித்தியாசம் பார்க்கக்கூடாது என்று உயர்நீதிமன்றம் வழங்கியிருந்த தீர்ப்புக்கு எதிராக உச்சநீதிமன்றத்திற்கு தமிழக அரசு சென்றது சரியா? அது விவசாயிகளை பாதிக்கக்கூடிய செயல்பாடு இல்லையா? குற்றாலத்தில் தண்ணீர் வரத்து குறைந்ததால் சுற்றுலா பயணிகள் வரிசையில் நின்று அருவியில் குளித்து வருகின்றனர். மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்த தொடர் மழை காரணமாக கடந்த சில நாட்களுக்கு முன்பு குற்றால அருவியில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டது. இதனிடையே தற்போது மழையின்றி காணப்படுவதால் தண்ணீர் வரத்து குறைந்துள்ளது. இதனால் அங்கு வரும் சுற்றுலா பயணிகள் வரிசையில் நின்று குளித்துவிட்டு சென்று வருகின்றனர். பெரும் எதிர்பார்ப்புடன் குற்றாலத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்கின்றனர். இத்துடன் என் தமிழ்நாடு செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன்.